ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, கல்யாண வீடு சீரியல் ஆக்ட்ரஸ் சூர்யாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இன்னும் 30 டேஸில் அவங்க வந்து யூஎஸ் போகிறதா இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் கல்யாண வீடு சீரியல். இந்த சீரியல் ஃபேமிலி ஓரியன்டாக ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்கிறதால இதுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னே சொல்லலாங்க. அண்ட் இதை டைரக்ட் பண்ணுறது திருமுருகன். ஆல்ரெடி வந்து இவங்க மெட்டி ஒலி அப்படிங்கிற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான சீரியலை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மூலமாக தான் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆனாங்கன்னே சொல்லலாம். அண்ட் இப்போ கல்யாண வீடு சீரியலும் வந்து கேட்கவே வேண்டாம், செம்ம சூப்பர் ஹிட்டான சீரியல் தாங்க. இந்த சீரியலில் திருமுருகன் கோபி அப்படிங்கிற ரோலை ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு பேரா சூர்யா அப்படிங்கிறவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேறு சூர்யா இருந்தாங்க, இப்போது வேறு சூர்யாவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சூர்யாவோட நேம் வந்து ஸ்பூர்த்தி கவுடா. இவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க. அண்ட் இவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாங்க. ஆனால் அந்த லாக்டவுன் பீரியடில் இவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சீரியல்லேருந்து பாதியிலே போயிட்டாங்க. ஸோ பழைய சூர்யா இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபேன்ஸ் எல்லோரும் வந்து ஏன் போயிட்டாங்க, திரும்ப வாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அந்த சூர்யாவுக்கு பதிலாக இப்போது இன்னொருத்தவங்களை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களுமே வந்து ஆக்டிங்கில் வந்து செம்ம சூப்பர்னே சொல்லலாங்க. இவங்களோட ரியல் நேம் கன்னிகா ரவி. இவங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அருப்புக்கோட்டை சேர்ந்தவங்க. ஸோ எல்லோரும் ஓல்டு சூர்யாவை மிஸ் பண்ணாலும் இந்த சூர்யா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கும் வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாங்க. அண்ட் இப்போது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பூர்த்தி கவுடா அந்த சூர்யாவுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ரீசன் சொல்லி தான் அவங்க சீரியல் விட்டு போயிருந்தாங்க. ஆனாலும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப டேஸ் ஆச்சு, இன்னும் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் மேரேஜ் ஆயிடுச்சா எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியாமல் இருந்தது. பட் இப்போ இவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 30 டேஸில் நான் வந்து யூஎஸ் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஃபோட்டோலையுமே வந்து நிறைய ஃபோட்டோஷூட்லாம் எடுத்திருப்பாங்க போல். இந்த ஃபோட்டோலையுமே அவங்களோட ஹஸ்பண்டோட ஃபேஸை வந்து அவங்க ஹைட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து ஃபுல் ஃபேஸ் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ நான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் சீக்கிரமே குட் நியூஸ் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த ஃபோட்டோஸ்லேயுமே வந்து ஃபேஸ் வந்து ஃபுல்லாக தெரியல. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை பெற நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.